வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். கனமழை காரணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஸ்ரீரங்க பயணம் ரத்து. திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 4 IPS அதிகாரிகள் பணியிடம் மாற்றம். தமிழ்நாடு கூடுதல் தலைமை செயலாளர் உத்தரவு. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இன்று பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பு. கனமழை எதிரொலி. புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 3வது சுற்றில் தமிழகத்தை சென்ற குகேஷ் வெற்றி. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கரையோரமாக நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் நாளை மறுநாள் வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புயல் சின்னம் கரையை கடக்கும் என்றும் கரையை கடக்கும் போது 50-60 கிலோமீட்டரில் வேகத்தில் காற்று வீசும் என்றும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் மிதமான மழையும், காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஸ்ரீரங்க பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 4 நாட்கள் பயணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு தமிழகத்திற்கு நேற்று வந்தார். அவர் கார் மூலம் குன்னூர் வெங்கடனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு இன்று சென்று அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகிறார். முன்னதாக அவர் போரில் உயிர் நீத்த வீரர்களின் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைக்கிறார். நாளை ஊட்டி ராஜ்பவனில் நீலகிரியில் உள்ள 6 வகை பழங்குடியினர் மக்களை சந்தித்து பேசுகிறார். அப்போது அவர்களிடம் பாரம்பரிய நடனம் நடைபெறுகிறது. நீலகிரி பழங்குடியின மக்களின் தலைவர் ஆல்ஸ்வால் பழங்குடி மக்களின் சிறப்புகள் குறித்து ஜனாதிபதியிடம் பேசுகிறார். மேலும் பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து அவர் உணவு அருந்த உள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வருகிற 30ஆம் தேதி ஸ்ரீரங்கம் ரெங்கநாத கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வதாக இருந்தது. தற்போது தொடர் மழை காரணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஸ்ரீரங்க பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவலை திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் காமினி தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் இன்று பதவியேற்கிறார். ஜார்க்கண்டில் உள்ள 81 சட்டசபை தொகுதிகளான தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 34 இடங்களையும், காங்கிரஸ் 16 இடங்களையும், ராஷ்டிரிய ஜனதா தளம் 4 இடங்களிலும் வென்றது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தனிப்பெரும் கட்சியாக வென்றது. இதனையடுத்து சந்தோஷ் காங்வாரை சந்தித்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆளுநரின் ஒப்புதலை அடுத்து ஜார்க்கண்டில் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் சோரன் இன்று முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தமிழ்நாட்டில் 4 IPS அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தமிழ்நாடு கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு நிறுவனத்தில் லஞ்ச ஒழிப்பு பிரிவு DGP-யாக ராஜீவ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். ரயில்வே காவல்துறை DGP-யாக வன்னிய பெருமாள் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் IG-யாக S மல்லிகா, சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து காவல்துறை IG-யாக அபிஷேக் தீக்ஷு நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் குடிமை பொருள் வழங்குதல் குற்றம் புலனாய்வுத்துறை SP-யாக முத்தமிழ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உத்திரமேரூரில் 1,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சார் பதிவாளர் அலுவலக கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் போதிய வசதியின்றி இட நெருக்கடியில் செயல்பட்டு வந்த பழமையான கட்டிடத்தை அதிக வசதிகளுடன் கூடிய புதிய அலுவலகமாக கட்டித்தர வேண்டி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து பொதுப்பணித்துறை சார்பில் 1,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இதனை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். மேலும் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் மற்றும் பதிவுத்துறை சார்ந்த அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். உத்தரமேரூரில் சார் பதிவாளர் அலுவலகம் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து செயல்பட்டு வந்த அந்த பழைய கட்டிடம் மாற்றப்பட்டு புதியதாக சார் பதிவாளர் அலுவலகம் தமிழக அரசால் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா செய்யப்பட்டுள்ளது. இது இந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு, வசதியாக இருக்கும். அதேபோல் ஆவணங்கள் பாதுகாக்கப்படும், உரிய முறையில் பாதுகாப்பு செய்து வரும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் இருந்து எல்லா வசதிகளும் உடைய நல்ல முறையில் வசதியான ஒரு பெரிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. வடசென்னையில் மிக உயர் அனல் மின் நிலையத்தில் சோதனை இயக்கத்திற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 2 நிலையங்களில் 5 அலகுகளில் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. குறைந்த நிலக்கரியை கொண்டு அதிக மின்சாரம் உற்பத்தி செய்திடும் வகையில் 800 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 3ஆம் நிலை மிக உயர் அனல் மின் நிலையத்தை கடந்த மார்ச் மாதம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 800 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலையத்தில் சோதனை இயக்கத்திற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆய்வு செய்தார். திட்ட பணிகள் குறித்தும் நடைபெற்று வரும் சோதனை இயக்க பணிகள் குறித்தும் அப்போது அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். பொருளாதார ரீதியான மின் உற்பத்தி பணிகளை துரிதமாக முடித்து டிசம்பர் மாத இறுதிக்குள் மின் உற்பத்தியை தொடங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனல் மின் நிலைய திட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் 1.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேடவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறிய ஆய்வுக்கூடம், சிறிய நூலகம் ஆகியவற்றை அமைச்சர்கள் மாணவர்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் 1.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வகுப்பறைகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தனர். தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் கட்டப்பட்டுள்ள 8 வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளி வகுப்பறை கட்டிடம் மற்றும் சிறிய நூலகம், சிறிய ஆய்வக கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகம் முழுவதும் 7,500 கோடி மதிப்பீட்டில் பாழடைந்த கட்டிடங்களுக்கு மாற்றாக புதிய கட்டிடங்கள் அமைக்க நிதி ஒதுக்கியதில் 7,300 வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். 7,500 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு முழுவதிலும் பள்ளி கட்டிடங்களுக்கு பாழடைந்த கட்டிடங்களுக்கு மாற்றாக புதிய கட்டிடங்கள் கட்டும் பணியினை தொடங்கி மாண்புமிகு அமைச்சர் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சொன்னதைப் போல 7,300 வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஆண்டு ஒன்றுக்கு 1,500 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது என்றாலும் தன்னார்வலர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பொதுமக்களும் இணைந்து நமக்கு நாமே என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலம் அவர்களுடைய பங்களிப்போடு புதிய கட்டிடங்களை கட்டும் பணிகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் எல்லா துறைகளிலும் நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கல்வித்துறையில் அதிக அளவில் தன்னார்வலர்களையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். அந்த வகையில் மேடவாக்கத்தில் இருக்கிற இந்த பள்ளியில் 1,21,80,000 மதிப்பீட்டில் 9 வகுப்பறைகளும் ஒரு நூலகமும் கொண்ட ஒரு கட்டிடம் ஒன்று 80 லட்சம் ரூபாய் ரவுண்ட் டேபிள் என்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் தந்து, மீதம் இருக்கிற 42 லட்சம் ரூபாய் அரசு தந்து இன்றைக்கு இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடம் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கரையான் ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் டிசம்பர் 5ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு நினைவஞ்சலி, புகழஞ்சலி செலுத்த உள்ளதால் அதற்குரிய அனுமதியை பாதுகாப்பு உள்ளிட்ட சட்ட ரீதியான அனுமதி வழங்க கோரி மனு அளித்ததாக தெரிவித்தார்.
பின்னர் அதிமுக குறித்து உதயநிதி ஸ்டாலின் கூறியதற்கு பதிலளித்த அவர், பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு இல்லை என்றும் தமிழகத்தில் கரையான் ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது என கூறினார். அதேபோல் அதானி விவகாரத்தில் திமுக மௌனம் காக்கிறது என்றும் தாலிக்கு தங்கம் திட்டம், மடிக்கணினி திட்டம் உள்ளிட்ட பல அதிமுக திட்டங்களை திமுக முடக்கி உள்ளது என குற்றம் சாட்டினார். திமுகவுக்கு அது கைவந்த கலை. அது தெரியல உங்களுக்கு, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தாருன்றதை வெளிப்படையாகவே தெரியும். அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பலை, புரியுதுங்களா? அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பலை. அவங்க கூட்டணி உள்ள கட்சிகளுக்கு எவ்வளோ பணம் வந்து கொடுத்தாருன்றது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அப்படி வந்து ஒரு பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரேஸில் எடுத்தால் ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாங்க. அதுமாதிரி இன்றைக்கி ஜெயிக்கிற குதிரை அதிமுக. அதனால் அதிமுக ஜெயிக்கிற குதிரைன்னும் போது கண்டிப்பாக எங்களை நோக்கி தான் எல்லோரும் வரக்கூடிய அந்த நிலைமை இருக்கும். யாரையும் நாங்கள் பணம் கொடுத்தோ ஆசை காட்டியோ திமுக மாதிரி அப்படியே நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாயையில் ஒரு வேறு மாதிரியான விஷயங்கள் வச்சு நாங்கள் கூட்டணி வச்சிடலாம். பாஜக அரசு தமிழ்நாட்டை மாற்றத்தான் தாய் மனப்பான்மையுடன் அணுகுகிறது என்றும் தமிழ்நாட்டினை வஞ்சிப்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறது என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். VP சிங் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு தேசிய அளவில் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற அவர், பாஜக அரசு தமிழ்நாட்டை மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் அணுகுகிறது என்றும் தமிழ்நாட்டினை வஞ்சிப்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறது என குற்றம் சாட்டினார். மேலும் அதானி கைது செய்யப்பட வேண்டும் என்பது தேசிய அளவில் கோரிக்கையாக உள்ள நிலையில் அதை திசை திருப்ப சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்துகிறார்கள் என தெரிவித்தார். அது மதத்தை அல்லது மத உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் பாடப்பட்ட பாடல் அல்ல. ஐயப்பன் திருக்கோவிலில் பெண்கள் நுழையக்கூடாது என்கிற சர்ச்சை எழுந்தபோது ஒரு பெண்ணிய குரலாக அந்த குரல், பெரியாரின் குரலாக அந்த குரல் இசையாக வெளிவந்திருக்கிறதே தவிர அதில் யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்தக்கூடியதாக இல்லை. வேண்டுமென்றே அவர்கள் அதானி போன்ற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக தமிழ்நாட்டில் இதை பெரிதுபடுத்துகிறார்கள். அதானி கைது செய்யப்பட வேண்டும் என்பது இப்போது தேசிய அளவிலான ஒரு கோரிக்கையாக மாறியிருக்கிறது. அதையெல்லாம் திசை திருப்புவதற்கு இது போன்ற சில்லறை பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அது ஏற்புடையதல்ல. இசைவாணியை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுவது பொருத்தமானதல்ல, அது கண்டனத்திற்குரியது. நாகையில் புயல் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் 3500 ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. திருகோணமலைக்கு தென்கிழக்கே 120 கிலோமீட்டரும் நாகைக்கு தென்கிழக்கே 370 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. மேலும் புயல் சின்னம் காரணமாக நாகை, அக்கரைப்பேட்டை, வேளாங்கண்ணி, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் மீன்வளத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து 9வது நாளாக 700 விசைப்படகுகள், 3000 பைப்பர் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நாகையில் இருந்து திருவள்ளூர் வரை வழக்கத்தை விட மாறாக கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாகையில் 3 அடியில் இருந்து சுமார் 5 அடி வரை கடலில் அலைகள் எழுந்து சீற்றத்துடன் காணப்படுகிறது. தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் டி சான்றிதழ் பெறுவதில் சிக்கல் நீடிக்கிறது என்று சென்னை விடுதி அசோசியேஷன் செயலாளர் கௌரி தனசேகரன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் சென்னை ஹாஸ்டல் ஓனர்ஸ் மற்றும் பேயிங் கெஸ்ட் அசோசியேஷன் சார்பில் சென்னை விடுதி அசோசியேஷன் செயலாளர் கௌரி தனசேகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் டி சான்றிதழ் பெறுவதில் சிக்கல் நீடிக்கிறது என்றும் வாடகை கட்டிடங்களில் செயல்படும் விடுதிகளுக்கு பொது கட்டிடமாக மாற்ற டி சான்றிதழ் பெறுவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். வாடகை கட்டிடத்தில் நடத்தப்பட்டு வரும் விடுதிகளின் கட்டிட உரிமையாளர்கள் எல்லா தகவல்களையும் தர தயாராக இல்லை என்று கூறிய அவர், இது தொடர்பாக அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை சந்தித்துள்ளதாகவும் தமிழக அரசு நல்ல பதில் அளிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த
கால அவகாசம் எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இந்த நாள் இதெல்லாம் எங்களுக்கு அதனால் நிறைய ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கிற இன்மேட்ஸோ இல்லை அங்கே வேலை பார்க்குற பெண்களோ எல்லாருமே கொஞ்சம் அந்த பயத்துலேயும் என்னாச்சு மேம் என்ன பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த உண்டான பயம் இல்லாமல் எங்களோட விடுதிகள் நடத்துறதுக்கு எங்களுக்கு போதிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்குங்கிறத நம்புகிறோம். இது கால அவகாசமும் வேணும், அதே சமயத்தில் அந்த டிஃபார்முங்கிறத விளக்கும் எங்களுக்கு வேணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவங்கக்கிட்டேயும் இதை பற்றி பேசணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம். இவங்க மேடம் பார்த்துருக்கோம், அவங்க எல்லோரும் முடிவு பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் உங்கள் செய்தியாளர்கிட்ட நாங்கள் இதை பகிர்ந்துக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி செட்டி ஊரணி அருகே வேளாண்மை துறைக்கு உயிர் உரங்கள் ஏற்றி சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலையில் உள்ள அண்ணா பண்ணையில் இருந்து கரம்பக்குடி வேளாண்மை துறைக்கு உயிர் உரங்களை ஏற்றி சென்ற டாடா ஏஸ் வாகனம் கரம்பக்குடி செட்டி ஊரணி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பை உடைத்துக் கொண்டு பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் கேசவன் மற்றும் லோடுமேன் பெருமாள் ஆகியோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த டாடா ஏஸ் வேகனத்தில் இருந்த வேளாண்மை பொருட்களை மாற்று வாகனத்திற்கு மாற்றப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கான குறைதீர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மத்திய அரசின் அடையாள அட்டைகளை 50 தொழிலாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மாவட்ட திறன் பயிற்சி மையத்தின் மூலம் இலவச தொழிற்பயிற்சி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தொழில் புரிய முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு நலவாரியத்தின் மூலம் உதவித்தொகையாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அப்போது கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி, வேலூர், அணைக்கட்டு, கீவா, குப்பம், பள்ளிக்கொண்டா மற்றும் குடியாத்தம் ஆகிய பகுதிகளில் சந்தைகளில் இடம் ஒதுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் மண்பாண்ட தொழிலாளர்களின் குடும்பத்தில் உள்ள விருப்பமுள்ள பெண்கள் மகளிர் சுய உதவிக் குழுக்களில் இணைந்து சுய நிதி பெற்று பயனடையலாம் என்றும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்று பதக்கம் வென்று ஊர் திரும்பிய வீரர்களுக்கு கொட்டும் மழையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற 12வது ஜூனியர், சப் ஜூனியர், சிங்கா, மக்காட் மற்றும் 2வது அனைத்திந்திய பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் போட்டி நவம்பர் 16 முதல் 21ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் தமிழகத்தை சேர்ந்த 52 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். போட்டியில் 4 தங்கம், 6 வெள்ளி, 10 வெண்கலம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தனர். இதில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 14 பேர் பங்கேற்ற நிலையில் 9 வீரர்கள் பதக்கங்களை வென்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தனர். இதையடுத்து ஊர் திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு கடலூர் பேருந்து நிலையத்தில் கொட்டும் மழையில் உறவினர்கள், பயிற்சியாளர்கள் இனிப்பு வழங்கி சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். சேலத்தில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் மற்றும் வன்முறைகள் குறித்து மௌனமொழி நாடக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் 4 ரோடு பகுதியில் உள்ள பள்ளியில் பெண் குழந்தைகளின் பாலியல் சீண்டல் மற்றும் வன்முறைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். இதில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அதற்கான தண்டனை சட்டங்கள் குறித்தும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளி மாணவிகளிடம் தவறான தொடுதல் மற்றும் பாலியல் குற்றங்கள், வன்கொடுமைகள் குறித்து மௌனமொழி வாயிலாக நாடகத்தை அரங்கேற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேசிய மாணவர் படை அமைப்பு மற்றும் மாவட்ட தீயணைப்பு துறை சார்பில் பேரிடர் மீட்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஆரோக்கியபுரம் பகுதியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய மாணவர் படை அமைப்பு மற்றும் மாவட்ட தீயணைப்பு துறை சார்பில் தேசிய மாணவர் படையை சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மழை வெள்ள பாதிப்பில் இருந்து காத்துக் கொள்வது மற்றும் தங்கள் வீட்டில் உள்ளவர்கள், பொதுமக்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தும், மழை வெள்ள பாதிப்பின் போது தேவையான அடிப்படை விஷயங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீ விபத்து தொடர்பான செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. இதில் மாவட்ட உதவி தீயணைப்பு அலுவலர் நட்டார் ஆனந்தி மற்றும் தேசிய மாணவர் படை அதிகாரிகள், பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடியை பொறுத்தவரையில் இப்போது நம்ம மழைக்கால இதில் இருந்துட்டு மழைக்கால சீசனில் நம்ம எப்படி எல்லார் இடத்துலையும் மழை பெஞ்சாச்சுன்னா தண்ணி வந்து நிற்கும். அதிலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும், அவேர்னஸ் எப்படி நமக்கு அந்த விழிப்புணர்வு, மழை வந்தாச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், வீட்டு முன்னாடி தண்ணி வந்தாச்சுன்னா என்ன பண்ணோம், வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தாச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும், அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வந்துட்டு எப்படி காப்பாற்றணும், அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிகாஷன் வந்துட்டு மழை வருதுன்னு தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான மருத்துவ செலவு, வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சமையலுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள், இல்லை யாராவது மெடிக்கல் இதில் இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம இன்கேஸ் வெளியே எடுத்துகிட்டு போகணும், வெளியே உலகத்துக்கு நம்ம எப்படி அந்த இதிலேருந்து வெளியே நார்மலாகிட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணோன்ட்டு ஒரு அவேர்னஸ் கிளாஸையும் உங்களுக்கு வந்துட்டு எடுத்திருக்காங்க. சென்னையில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் பணியாற்றிய ஊழியர் மீது மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பம்மல் அடுத்த நாகல்கேணியில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகம் கடந்த 3 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி காணப்படுகிறது. இதையடுத்து அம்மா உணவகத்தை புனரமைப்பதற்காக சுமார் 18 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் 1 மாத காலமாகியும் புனரமைக்கப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் சமைத்துக் கொண்டிருந்த போது திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பெண் ஊழியருக்கு காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சக ஊழியர்கள் அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மேலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் சீரமைப்பு பணிகள் நடைபெறாததே இதற்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்திய நீர்மூழ்கி கப்பல் மோதி மாயமான குமரி மீனவரையும் ஒடிசா மீனவரையும் இந்திய கப்பல் படை நீர்மூழ்கி வீரர்களை பயன்படுத்தி மீட்க கோரி தெற்காசிய மீனவ தோழமை பொதுச் செயலாளர் அருப்பணி சர்ச்சில் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகம், ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 13 மீனவர்கள் கோவா கடலில் சுமார் 70 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த இந்திய கப்பல் படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் மீனவர்களின் படகின் மீது மோதியதுடன் படகை மூழ்கடித்தது. இதில் 6 மீனவர்களை கோவா மீனவர்கள் மீட்ட நிலையில் 5 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படை மீட்டுள்ளது. மீதமுள்ள மீனவர்களை மீட்க வேண்டியும் நீர்மூழ்கி கப்பல் மாலுமி மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உயிரிழந்த மீனவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி இயக்குநர் அருட்பணி டன்ஸ்டன் மீனவர் குடும்பத்துடன் நேரில் சந்தித்து மனு அளித்தார். இந்திய கப்பல் படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி வீரர்கள் உண்டு. அவர்கள் இந்த 90 மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய விசைப்படகுக்குள்ளே சென்று அங்கே மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த குமரி மாவட்ட மீனவரையும் ஒடிசா மீனவரையும் உடனடியாக மீட்டு தர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எங்கள் மீட்டு தந்தப்பட்டால்தான் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். இது முதல் விபத்தல்ல, இது 4வது விபத்தானது கோவா கோஸ்டல் கடற்கரையில் நடந்திருக்கின்றது. இது 2019 இதே போன்று ஒரு சப்மரீன் விபத்து ஏற்படுத்தி 16 மீனவர்கள் இறந்திருக்கின்றார்கள். 3 படகு மூழ்கி இருக்கின்றது. இது 4வது விபத்து. ஆனால் இதுவரைக்கும் அது பாதுகாப்புக்கு எந்த நடவடிக்கையுமே மத்திய அரசு மேற்கொள்ளாத வருத்தத்துக்குரியதாகும். ஒரு சப்மரீன் கப்பல் தண்ணீர் கடியிலிருந்து மேல்மட்டத்தை வருது என்றால் 13 கிலோமீட்டருக்கு அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது என்று அவங்களை உறுதி செய்ய வேண்டும். எல்லா ரேடார் வசதி இருந்தும் இப்படி அப்பாவி மீனவர்களை வேண்டுமென்றே அவர்கள் சதிக்கு உள்ளாக்கி அவர்களுக்கு சாவுக்கு காரணமாவது கண்டிக்கத்தக்கது. கோயம்புத்தூரில் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை சார்பில் ஆண்டு தொழில் ஆய்வு திட்டம் குறித்தான விழிப்புணர்வு கூட்டம் இணை இயக்குநர் தலைமையில் நடைபெற்றது. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை சார்பில் ஆண்டு தொழில் ஆய்வு திட்டம் குறித்தான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இணை இயக்குநர் வினீஷ் தலைமை வகித்தார். இதில் ஆண்டு தொழில் ஆய்வு கணக்கீடு மற்றும் விவரங்கள் வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய விதிகள் மற்றும் செயல்முறைகள் குறித்து உற்பத்தி நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு விளக்கப்பட்டு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் கோவை மண்டல புள்ளியியல் இணை இயக்குநர் ஷெரினா, துணை இயக்குநர் அமுதவல்லி, பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த உற்பத்தி நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஒரக்கடம் வாலாஜாபாத் செல்லும் பிரதான சாலையில் உள்ள சென்டர் மீடியத்தில் சுவர் விளம்பரம் உள்ளதால் விபத்துகள் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். படப்பையில் இருந்து ஒரகடம் வாலாஜாபாத் செல்லும் பிரதான சாலையில் உள்ள சென்டர் மீடியத்தில் சுவர் விளம்பரம் செய்ய முற்பட்ட முன்னாள் தலைவரை கண்டித்து சமூக ஆர்வலர்கள் அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர்.
பணப்பாக்கம் பகுதியில் இருந்து வரும் வாகனங்கள் மேடான பகுதியான பிஸ்கட் கம்பெனி அருகே செல்லும் போது விபத்துகள் ஏற்படுவதாகவும் சமீபத்தில் பேருந்தும் லாரியும் மோதி மிகுந்த சேதம் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் சென்டர் மீடியத்தில் விளம்பரம் செய்வதால் விபத்துகள் அதிகரித்து வருவதாகவும் சாலையில் இருக்க வேண்டிய பேரிகார்டுகள் கால்வாயில் அலட்சியமாக கிடப்பதாகவும் குற்றச்சாட்டப்படுகிறது. ஆகவே சாலை சென்டர் மீடியா சுவர்களில் வைக்கப்படும் விளம்பரங்களை அரசு தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சர்வீஸ் சாலை அமைத்து தந்து விபத்துகளை தடுக்க வழிவகை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அறந்தாங்கியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மீமிசால் ஆர் புதுப்பட்டினம் பகுதியில் கடல் நீர் குடியிருப்பு பகுதிகளில் உள்புகுந்து அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் அச்சம் அடைந்துள்ளனர். அறந்தாங்கி, சுப்பிரமணியபுரம், கட்டுமாவடி, மீமிசல் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் மீமிசல் ஆர் புதுப்பட்டினம் கடற்கரையில் 6 மீட்டர் தூரத்திற்கு உயர்ந்து கடல் நீர் குடியிருப்பு பகுதியில் உள்புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதே நிலை நீடித்தால் மீனவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்றும் அதிகாரிகள் உடனடியாக நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மீனவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதோடு மட்டுமல்லாது 300க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளை மீனவர்கள் கடற்கரையில் வெளியே நங்கூரமிட்டு நிறுத்தி வைத்துள்ளதால் உரிய நிவாரணம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ நேற்று மீன்வளத்துறை மூலமாக எங்களுக்கு புயல் அறிவிப்பு கொடுத்து கல்லுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் நேற்றுலேருந்து யாரும் கல்லுக்கு போகலை. அந்த நேற்று காலையில் ஆரம்பித்த மழை தொடர்ச்சியாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இடையில சூறாவளி காற்று மாதிரி சுழல் காற்றும் வீசிக்கிட்டு இருக்குது. காலையில் ஒரு விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு தண்ணி மேலே ஒரு 6 மீட்டர் உயரத்துக்கு உள்ளே ஊருக்குள்ளே புகுந்துருச்சு. அதோட மழை நீரும் சேர்ந்து அதிக வெள்ளமாக ஊருக்குள்ள அங்கங்கே தேங்கி நிற்கிது. இதை அரசு அதிகாரிகள் உடனே கவனத்துக்கு எடுத்து அங்கே பாதுகாப்பான இடத்துக்கு இந்த கிராம மக்களை கொண்டு செலுத்தினாங்கனாக்கா இருக்க வச்சாங்கனாக்கா எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். கொழுவநாத்தில் அங்கே ஒரு 6 அடி மட்டத்துக்கு தண்ணி ஏறி மீம்சல் பாலம் வரைக்கும் 6 அடி உயரம் அதுவும் ஊருக்குள்ளே போகிற உள்ளே போகிற அளவுக்கு வெள்ளம் கடல் பெருக்கு இருக்குது. மழை நீர் சேர்ந்து கொஞ்சம் கூடுதல் வெள்ளத்துங்களை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. அரசு அதிகாரி உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து எங்களை பாதுகாத்துபடி கேட்டுக்கொள்கிறோம். பெரியபாளையம் அருகே உள்ள எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் வானவில் மையம் மற்றும் பாலின வள மையம் துவக்க விழா நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் மாவட்டத்திற்கு 3 வானவில் மையம் மற்றும் பாலின வள மையம் என மொத்தம் 111 இடங்களில் 5.55 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலமாக திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, எல்லாபுரம் ஆகிய 3 ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் வானவில் மையம், பாலின வள மையம் துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இம்மையத்தின் மூலம் குழந்தை திருமணம், பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் மையத்தில் ஒரு மேலாளர் தலைமையில் ஊழியர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதேபோல் 53 ஊராட்சிகளில் உள்ள பெண்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் மாநில ஊரக வாழ்வாதார திட்ட இயக்குநர் செல்வராணி, வேளாண்மை துறை அதிகாரி சிவகுமார் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விருதுநகரில் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் தோப்பிற்குள் காட்டு யானைகள் புகுந்து சேதப்படுத்தியதால் காட்டு யானைகளை வனத்திற்குள் விரட்ட வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள செண்பகத்தோப்பு, பந்தம்பாறை, வெங்கடேஸ்வரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக 20க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்து தென்னை குருத்து, மா மரங்கள், கொய்யா மரங்கள் உள்ளிட்டவைகளை சேதப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் யானைகளை காட்டிற்குள் விரட்ட வனத்துறையினர் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் திடீரென்று வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். மேலும் அரசு கூடுதல் உபகரணங்களை வனத்துறைக்கு வழங்கி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சையில் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினரை கைது செய்யப்பட்டனர். அதானி சந்திப்பு குறித்து பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் எழுப்பிய கேள்வி குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பியதற்கு ராமதாஸ் அவர்களுக்கு வேலை இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்தார். இதனை கண்டித்து பாமகவினர் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே பாமக முன்னாள் மாவட்ட செயலாளர் அரசூர் ஆறுமுகம் தலைமையில் அக்கட்சியினர் முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பாமக நிறுவனர் காவல்துறையினர் கைது செய்தனர். உத்தரப்பிரதேச காவல்துறையை கண்டித்து மதுரையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
உத்தரப்பிரதேசம் சம்பாவில் 3 அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களை காவல்துறையினர் சுட்டு படுகொலை செய்த சம்பவத்தை கண்டித்தும் அப்பாவிகளின் படுகொலைக்கு நீதி வேண்டியும் மதுரையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை கோரிப்பாளையம் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜாஃபர் சுல்தான் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக் கண்டன உரை நிகழ்த்தினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள், பெண்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சம்பல் மாவட்டத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று வருகின்றது. அங்கே இருக்கக்கூடிய சாஹே ஜமா மஸ்ஜிதுடைய பள்ளிவாசல் ஏற்கனவே கோவிலாக இருந்து இடிக்கப்பட்டதாக ஒரு கற்பனையான மனுவை அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவை அன்றைய தினமே விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு அன்றைய தினமே ஆய்வு செய்வதற்கு அந்த மாவட்டத்துடைய நீதிபதி உடனடியாக ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கின்றார். உத்தரவு பிறப்பித்த 2-3 மணிகளுக்குள்ளாக அன்றைய தினம் 19ஆம் தேதியே ஆய்வு செய்யக்கூடிய குழுவும் சாகே ஜமா மஸ்ஜிதுடைய பகுதிகளுக்கு சென்று அந்த பள்ளிவாசலுக்குள்ளே சென்று ஆய்வுகளை செய்கின்றார்கள். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற நிகழ்வுகளை சிறிய தொகுப்புகளாக காணலாம். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் நகர திமுக சார்பில் நகரமன்ற தலைவர் பாஷா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பாபநாசம் அரசு மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு உணவுகளும், அண்ணா திருவுருவ சிலை அருகே பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் தஞ்சை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் கோவி ஐயாராசு, மாவட்ட துணை செயலாளர் துரைமுருகன், தெற்கு ஒன்றிய செயலாளர் நாசர், பாபநாசம் பேரூர் கழக செயலாளர் கபிலன் ஆகியோர் வழங்கினர். துணை முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு ஆரணி பேரூரில் பட்டாசு வெடித்து இனிப்பு, அறுசுவை உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் பெரியபாளையம் அருகே ஆரணியில் துணை முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு கொடியேற்றி பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. பொள்ளாச்சி புளிகம்பட்டி ஊராட்சியில் ஒன்றிய கழக செயலாளர் மருதவேல் தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் மற்றும் பயனாளிகளுக்கு புத்தாடைகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. மேலும் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து கேக் வெட்டி உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். அதேபோல் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் ஒன்றிய கவுன்சிலர் ஏழுமலை, வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி உள்ளிட்டோர் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு சீருடை வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தெற்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் சிதம்பரம் தலைமையில் ஒன்றிய அலுவலகத்தில் கழக கொடியினை ஏற்றி வைத்து கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கினர். பின்னர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பிரெட், பிஸ்கெட், பழம் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது. மேலும் சென்னை ஓஎம்ஆர் சாலை, ஒக்கியம், துறைப்பாக்கம், மேட்டுக்குப்பம் பகுதியில் 195வது மாமன்ற உறுப்பினர் ஏகாம்பரம் ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி வழங்கி துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாளை கொண்டாடினார். மதுரை பெருங்குடியில் துணை முதல்வர் உதயநிதி பிறந்த தினத்தை ஒட்டி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தெற்கு மாவட்ட தலைவர் தங்கம், மாநில பொதுக்குழு உறுப்பினர் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பெருங்குடியில் உள்ள தனியார் மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் உள்ள 60 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. சென்னை அடுத்த வேங்கவாச ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கட்சி கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி பொதுமக்கள் 500 பேருக்கு அறுசுவை உணவு வழங்கினார். கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கநாதன் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் புனித தோமையர் மலை ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன், மாவட்ட பிரதிநிதி, வார்டு கவுன்சிலர் சொக்கலிங்கம் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் பிறந்த 5 குழந்தைகளுக்கு மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா தங்க மோதிரம் வழங்கினார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும், வானிலை ஆய்வு மையம் தகவல். கனமழை காரணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஸ்ரீலங்கா பயணம் ரத்து, திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 4 IPS அதிகாரிகள் பணியிடம் மாற்றம், தமிழ்நாடு கூடுதல் தலைமை செயலாளர் உத்தரவு.
ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இன்று பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பு. கனமழை எதிரொலி. புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 3வது சுற்றில் தமிழகத்தை சென்ற குகேஷ் வெற்றி. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.